Hi, hello everyone, welcome to Eason Police Academy. So இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு 15 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்சாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் ஷெடியூல் ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்மளோட இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியிலேருந்து 30 டெஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம், ஸ்பிளிட் அப் டெஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃபுல் டெஸ்ட் உங்களோட ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் அதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ தான் நமக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து படித்து முடிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துருப்பீங்க. சரிங்களா? டெஸ்ட் பேட்ச்லாம் கூட நம்மள்ட்டே படித்தவங்க டெஸ்ட் பேட்ச்லாம் முடிஞ்சு ஒரு பிரேக்கில் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபுல் டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாமோட ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். அப்போ 15 ஃபுல் டெஸ்ட் எழுதுறப்ப நம்மளுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஈஸியாக வந்து இருக்கும். ரிவைஸ் பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. ஸோ இதில் வந்து ஸ்பிளிட் அப் கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகும். அது 15 டெஸ்ட்லாம் எழுதுறப்போ நம்மளோட கண்டிப்பாக நம்மளோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டேன், அடுத்து வந்து நான் திரும்ப வந்து ஃப்ரம் பிகினிங் வந்து டெஸ்ட் எழுத எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 15 ஃபுல் டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்மளும் ஸ்பீடாகவும் படிக்கலாம், ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணலாம், அண்ட் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அக்டோபர் 5 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். டோட்டலாக வந்து 15 டெஸ்ட் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இப்போ தான் நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி சிலபஸ் வச்சுட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து. சரிங்களா? ஸோ அட்மிஷனுக்கு வந்து 9087342919 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ஷெடியூல், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு 1 வீக்குக்கு ஒரு டெஸ்ட் வர மாதிரி. ஃபஸ்ட்டு 5ஆம் தேதி வந்து ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகேங்களா? ஃபுல் மாடல் சேம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் A 80, பார்ட் B வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷோட 60 கொஷின்ஸோட வந்து எழுதுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து அடுத்த வீக்கு திரும்ப சண்டே, அதுக்கு அடுத்த வீக்கு சண்டே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சண்டேஸில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட் வந்து வரும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் குறைச்சி ஒரு 9th டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 வீக்குக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் குறைச்சி, ஏன்னா நம்ம சண்டே எழுதுறோம், அடுத்து இன்னும் கொஞ்சம் டைம் ஷார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 1 டேல ரிவைஸ் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்கும், அதுக்காக நம்ம ரெடியாக இருக்கும். ஸோ அப்புறம் 30/11 நவம்பர் 30க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 டேஸ் கேப்பில் வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். சேம் அதே மாதிரி 3 டேஸ் கேப்பில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் கிட்ட போக வந்து சேம் அந்த 2 டேஸ் 3 டேஸ்னு வந்து கடைசி 2 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 டே கேப்பில் வந்து முடியும். ஏன்னா எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 1 டே, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி நம்ம எப்படி இருப்போம் அதையும் ஃபீல் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். 1 வீக் டைமில் ரிவைஸ் பண்ணுறது எப்படி, அடுத்தடுத்து ரிவிஷன் வர இன்னும் ஃபாஸ்ட் ஆகிடும். அப்போ ஒன் டேக்கு முன்னாடி எப்படி நம்ம பண்ணலாம் பிளான், இதுக்காக வந்து ப்ராக்டிஸ் வந்து இருக்கும். கடைசி ஒரு 4லேருந்து ஒரு 5 டெஸ்ட்டுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியும் வந்து உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். தமிழும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 15 ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலூர் ஈசன் ஐஏஎஸ் அகாடமி, ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம ஆஃப்லைனில் நடத்துகிறோம். நம்ம மாணவர்கள்லாம் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சார் நான் வந்து தூரத்தில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே நம்ம ஆன்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைக்காலஜி மட்டும் ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ அதனால் ஒரி கிடையாது, சைக்காலஜி ரிட்டன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்துடும். மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 1000 ருபீஸ் ஃபீஸு, ஆன்லைனில் 750 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ். சரிங்களா? ஸோ ஆஃப்லைனில் வந்து 1000, ஆன்லைனில் 750 ருபீஸு. உங்களுக்கு வந்து சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்துடுது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2300 கொஷின்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸாம் என்ன சொல்கிறது, ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன், இது எப்படி எக்ஸாமுக்கு கேரி பண்ணி கொண்டு போகிறது, கரெக்டாக வந்து இப்போ பிரேக் இல்லாமல் போகணும். ஏன்னா தான் வந்து நம்ம படித்து முடித்தாலுமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மள்ட்ட என்ன இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும். கடைசியில் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓட போகிறோன்னா கடைசி நாளைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னால் ஓட முடியுன்றதுக்காக நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. அப்போ நான் நல்லா படிச்சிருக்கேன் சார், எனக்கு ஒரு சில சின்ன மேஜர் இஷ்யூஸ் மட்டும் எக்ஸாம்ஸில் இருக்குன்றப்ப நீங்கள் இந்த 15 ஃபுல் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நம்ம கையில் தான். சரிங்களா? ஸோ இதை பற்றின டீட்டெயில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 9087342919 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஷெடியூல் வேணாலும் டேட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஷெடியூல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே படிக்க போகிறீங்க, சிலபஸ் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க, அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அண்ட் உங்களை கைட் பண்ணுறதுக்கும் நாங்கள் இருக்கோம். நம்ம யூடியூப் சேனல்ஸில் நிறைய வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறோம். அது எல்லாமே பாருங்கள், படிங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இப்போ புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்போ தான் சார் நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம
ஸோ ஒரு 30 டெஸ்ட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டெஸ்ட்டோட கொஷின் பேப்பர் ஃபஸ்ட் டெஸ்ட்டோட கொஷின் ஓப்பன் டு ஆல் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, ஒரு வீடியோவில் இருக்கும், அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் காலையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரும் இருக்கும், கீயும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் கொஷின்ஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் வீக்காக இருக்காங்கன்றதுக்காக அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் எக்ஸ்பெண்டட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். அதையுமே வந்து பார்த்து பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் டெஸ்ட் வந்து எழுத விருப்பம் இல்லை சார், நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே படிக்கிறேன், ஃபஸ்ட்லேருந்தே டெஸ்ட் எழுதுறேன், நான் பிரேக் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த 30 டெஸ்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 30 டெஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் டெஸ்ட் கவர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கடைசியில் முடிகிறப்ப சேம் இதே பேட்சோட உங்களுக்கு ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். சரிங்களா? ஸோ இது ரிலேட்டட் உங்களுக்கு டீட்டெயில் தேவையான நம்மளோட அகாடமி நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கடலூர்லேயும் எழுதிக்கலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஆன்லைனில் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் எதாக இருந்தாலும் வந்து தேவை அப்படின்னா அகாடமி நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அன்டில் தென் ஹாப்பி ரீடிங், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. 40 பேர் தான் பார்க்குறோம்.